ஹாய் குட்டீஸ். இன்றைக்கி ஆச்சு உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். யாரை பற்றினா நம்மளுடைய பிரெயினான தெனாலிராமனை பற்றி. ஒரு நாள் அப்படி தான் அந்த விஜய மாநகரம் பெரிய பேரரசு, அந்த பெரிய கண்ட்ரியில் அதில் இருக்க மன்னன் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் அரசவை கூட்டுறாரு. அரசவை தர்பார். அங்கே யார் இருப்பானா, பெரிய பெரிய அமைச்சர்கள், மந்திரிகள், பெரிய அறிவாளிகள், புலவர்கள் எல்லோரும் இருப்பாங்க. அது மாதிரி ஒரு பெரிய தர்பார் கூட்டுறாரு அரசவை. அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வேகமாக வர்றாரு. வேகமாக வந்துட்டு, ராஜா ராஜா இந்த பெரிய இரும்பு பாக்ஸ், இரும்பு பெட்டி கொண்டுறாரு. இந்த பெட்டியை நீங்கள் பத்திரமா வச்சுருங்க. நான் 2 மாதம் வெளியூர் போகிறேன். நான் போயிட்டு இந்த பெட்டியை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ராஜாவும் காவலாளியை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு இந்த பெட்டியை வெயிட் போடு, எவ்வளோ வெயிட் போட்டுட்டு கொண்டு போய் நம்ம கஜானாவில் வெய்யு அப்படின்றார். கஜானா என்னன்னா, ஒவ்வொரு அரண்மனையிலையும் முந்தைய காலத்தில், மன்னர்கள் காலத்தில் அரண்மனையில் பெரிய பெரிய ரூம் இருக்கும். அதில் ஃபுல்லாக வெறும் தங்கம், முத்து, பவளம், வைரம், அந்த நாட்டோட சொத்து எல்லாமே அதில் பத்திரமா வச்சுருப்பாங்க. அதில் கொண்டே வைக்க சொன்னோன்னே ஒரு மந்திரி எந்திரிக்கிறார். ராஜா, என்ன பண்ணுறீங்க நீங்கள்? இது இந்த பெட்டியை கொண்டு போய் நம்ம கஜானாவில் எப்படி வைக்க முடியும்? அதெல்லாம் வைக்கக்கூடாது. அங்கே நம்மளோட கண்ட்ரியோட, நம்ம அரண்மனையோட பொருட்கள் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு. உடனே ராஜாவுக்கு அது கரெக்டாக பட்டுச்சு. உடனே தெனாலிராமனை பார்க்குறாரு. தெனாலிராமன், இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு, தெனாலிராமன் இந்த வீட்டில் போய் உன்னோட வீட்டில் இந்த பாக்ஸை கொண்டே வச்சுக்கிறியான்னு கேட்குறாரு. உடனே அவர், உத்தரவு மகாராஜா, நான் என் வீட்டில் பத்திரமா வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பெட்டியை பவ்யமாக வாங்கிட்டு போகிறார். போய் அதே மாதிரி வீட்டில் போய் செல்ஃபில் போய் வச்சிடுறாரு. கடைசியில் ஒரு 2 மாதம் போயிடுச்சு. 2 மாதம் கழித்து அந்த வணிகர் பழையபடி வர்றார். ராஜா, நான் ஊர்லேருந்து திரும்பி வந்துட்டேன், என் பெட்டி எனக்கு வேணும், என் பெட்டியை கொடுக்க சொல்லுங்கன்றார். இல்லை ராஜா, தெனாலிராமா போய் பெட்டி எடுத்துகிட்டு வா அப்படின்றார். தெனாலிராமா வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போய் பெட்டியை தூக்குறாரு. வெயிட் கம்மியாக இருக்குது. உடனே கண்டுபிடிச்சிட்டாரு யார், நம்ம பிரெயினான தெனாலிராமன். ஓஹோ, இதில் ஏதோ இது இருக்குது, நம்மளை மாட்டி விடுறதுக்காக வேண்டி ஏதோ வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு தெனாலிராமன் கண்டுபிடிச்சிட்டார். கண்டுபிடிச்சி ராஜாட்ட வர்றார். ராஜா ராஜா, நான் பெட்டியை தூக்க போனேன், இவரோட முன்னோர்கள் அந்த பெட்டியை தூக்க விட மாட்டேங்கிறாங்க, எடுக்க முடியல பெட்டியேன்றார். ராஜா, என்னது இது, முன்னோர்கள் பெட்டி எடுக்க விடலையா அப்படின்னே அந்த வணிகர் இருக்கார் பாருங்க, பெட்டி கொடுத்தவர், அவர் ஓன்னு அழுகிறாரு. ஐயையோ, தெனாலிராமன் என் சொத்தெல்லாம் எடுத்துட்டாரு, எங்கள் முன்னோர்கள் சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் போச்சு, பணமெல்லாம் போச்சுன்னு அழுகிறார். உடனே ராஜா என்ன பண்ணுறாரு, காவலாளி எல்லாம் கூட்டிகிட்டு, எல்லோரும் வாங்க தெனாலிராமன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அந்த பெட்டி இருக்குது. பெட்டியை சுற்றி நிறைய எறும்பு சாரசாரியாக வரிசையாக தானே போவாங்க எறும்பெல்லாம், நிறைய எறும்பு போயிட்டே இருக்குது. உடனே ராஜா காவலாளியை கூப்பிட்டு, பூட்டை உட அப்படின்னு. உடனே காவலாளி பூட்டை போட்டு உடச்சி எடுத்தால் உள்ளுக்குள்ளே பார்த்தா பாதி ஜீனி இருக்குது. பாக்ஸில் பாதி ஜீனி இருக்குது, சுகர் இருக்குது. உடனே என்ன இது அப்படின்னு கேட்குறாரு வணிகர்கிட்ட. உடனே ராஜா, என்னையை மன்னிச்சிருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னையை மன்னிச்சிருங்க அப்படின்னு. இவனை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க அப்படிங்கிறார். இல்லை ராஜா, நான் மட்டும் தப்பு பண்ணல, இந்த 2 மந்திரி தான் என்னை செய்ய சொன்னாங்க. தெனாலிராமனை மாட்டி விடணும், தெனாலிராமனை ராஜா புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறாரு, அதனால் மாட்டி விடணும், ஐடியா கொடுத்ததே அந்த 2 மந்திரிகள் தான் அப்படின்னு. அப்போ 2 மந்திரி, நீ 3 பேரையும் கூட ஜெயிலில் போடுங்கன்றார் ராஜா. அப்போ மறுபடியும் ஹார்ஸில் ஏறி வரும்போது ராஜா கேட்குறாரு, நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு தெனாலிராமனை. இல்லை ராஜா, வரும்போது வெயிட்டாக இருந்துச்சு, நான் தூக்கும்போது பாய் தான் இருந்துச்சு. இன்னொரு விஷயம், எறும்பு நிறைய பெட்டியை சுற்றி. எறும்பு எப்படி வரும், ஸ்வீட்டுக்காக தானே எறும்பு வரும், அப்போ உள்ளுக்குள்ளே ஸ்வீட் தான் இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றாரு. அதான் உங்கள் முன்னாடி திறந்தால் தான் உண்மை வெளிவரும், அதுக்காக தான் நான் கொண்டு வந்தால் அது நம்ப மாட்டீங்கல்ல, அதனால உங்களே நான் வர வச்சேன் அப்படின்னு சொன்னேன். அவரோட பிரெயின், அவரோட அறிவை ரொம்ப பாராட்டி, நீ இவ்வளோ அறிவாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் கழுத்தில் இருந்த முத்து மாலையை எடுத்து இவருக்கு போடுறாரு. யாருக்கு, தெனாலிராமன் கழுத்தில் போடுறார். அவரோட பிரெயின் தான் அவருக்கு பெரிய பவர். என்னென்னா அவரோட அறிவு திறன், கரெக்டாக யோசிக்கிறார் பாருங்கள், ஒவ்வொரு விஷயம் யோசிக்கிறார் பார்த்தீங்களா, அதுதான் அவர்கிட்ட இருக்க ஸ்பெஷல். தெனாலிராமன் இருக்க ஸ்பெஷல் அதுதான், அவர்கிட்ட பிரெயின். நம்மளுமே பிரெயின் இருந்தால் என்ன, பிரெயின் ஒன்று போதும், நமக்கு வேறு எதுவுமே வேண்டாம். நம்ம பெரிய ஆளாகலாம், நல்லா படிக்கலாம், பெரிய
பெரிய போஸ்ட்டுக்கு போகலாம், ரிசர்ச் பண்ணலாம், சயின்டிஸ்ட் ஆகலாம், பெரிய ஆளாகலாம், படிப்பில் பெரிய பெரிய ஆளாகலாம். பிரெயின் ரொம்ப முக்கியம், மீது எதுவுமே முக்கியம் கிடையாது. அப்படி தானே? சரி, ஆச்சி நாளைக்கு இன்னொரு குட்டி கதை சொல்கிறேன். சரியா?